ஒரு ஒரு 5 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 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 ஜானர் ஆஃப் ஃபிலிம் வந்ததுன்னா அந்த ஜானர் ஆஃப் ஃபிலிம் மட்டும் தான் ஓடிட்டு அண்ட் எல்லாருமே அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் என்னன்னா எந்த படம் ஆனஸ்டா பண்ணாலும் அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஞ்சம் இருந்தா எல்லாருமே பாக்குறாங்க, என்ஜாய் பண்றாங்க. ஸோ ஐ திங்க் அது வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜோன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஈவன் இன் ப்ராசஸ் ஆஃப் செலக்டிங் ஃபிலிம்ஸ் ஆர் சம்திங் சார், இல்லை உட்காந்து நம்ம கதை கேட்கும் போது சரி, ஏதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருக்கு, ஏதாவது எக்ஸைட்டிங்காக இருக்கா, அண்ட் கதையை தாண்டி வந்து கேரக்டர்ஸும் எக்ஸைட் பண்ணணும். அது வந்துட்டு இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சார். ஸோ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸாக கொடுத்தா நானே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ திஸ் இஸ் மோர் அபவுட் நான் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் வந்துட்டு பார்த்து எல்லாமே இஃப் தே லைக் இட் இட்ஸ் குட் ஃபார் அஸ் அண்ட் எவ்ரிதிங். பட் அதை தாண்டி வந்து எனக்கே வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேவைப்படுது சார். ஒரு ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணும்போது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு, எனக்கு வந்து லிமிடேஷன்ஸ் இல்லாமல் இருக்கு. ஸோ அப்போ எனக்கு என்ன வேணுமோ செய்யலாம் அப்படின்ற ஒரு சோன்ல போயிடுறேன். ஸோ அது எனக்கு பிடிச்சிருக்கு.